ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி டிசைட்ஸியோட பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மிச்ச பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜானு அவங்களுக்கு வந்து பர்த்டே. அதனால் வந்து ருத்ரா வந்து இதை வந்து அவங்களுக்காண்டி வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒன் ஷாட் தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க டிஸ்னி டிசைட்ஸியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவ்வளோ பிடிச்சிருக்காருன்னு அவங்களுக்குலாம் டிஸ்னி டிசைட்ஸி. ஸோ ஹாப்பி பர்த்டே ஜானு. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ், கமெண்ட்டை வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டார்ஸ், போன பாட்டில் வந்து எதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அங்கே வந்து ஒரு புது நம்பர்லேருந்து ஓஏ மெசேஜ் வந்துருக்கும். என்னையே அது புது நம்பர்லேருந்து வருது, ஒரு வேளை ஜெனியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போதே அவள் ஜெனின்னு போட்டிருப்பா. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு ஜன்னல் வழியாக பூந்துருப்பா. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து வாலில் லாக் பண்ணி, அப்புறம் வந்து உங்கள் 2 கையையும் ஒரு கையை வச்சு பிடிச்சி அப்படியே வந்து மேலே வந்து அப்படி வந்து லாக் பண்ணி வச்சுருப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்க, என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாடி உனக்குல இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கோவமாக பேசியிருப்பேன். இப்போ அதோடு வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜெனி தான், ஆமாம் உனக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன, இந்த மாதிரி செமஸ்டர் முடிஞ்ச பிறகு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னோடனே, நீங்கள் இப்போ நான் என்னத்தையும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலை குடிச்சுட்டு நிற்கிறீங்க. நீங்கள் தான் கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு கையை வர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இருக்காமல் பிடிக்கிறோம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ ஆட்டிடியூட்லாம், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, நம்ம பின்னாடியே வர்றதுனால எப்படி சீன் போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே உங்கள்கிட்ட கேட்டுடுறா. இவ்வளோ நாள் லீரவில் கழுவி ஊற்றிட்டு இருந்தா, இப்போ அந்த ஜீவனே அவங்கள்ட்ட கேட்குது. பண்ணு நீங்கள், ஐயோ என்ன எல்லோரும் நம்மளையே கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. இல்லை, அவள் உங்களே போட்டு திட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் அழுதுருவீங்க போல், கொண்டில் கொஞ்சம் தண்ணியே வந்துட்டு. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கா. நீ வேணுக்கனே பண்ணுற, நான் உன் பின்னாடி சுற்றுறதுனால தான் உனக்கு யாருமே தெரில, நான் உன்னை விட்டுட்டு போனால் தான் தெரியும், அப்படி இப்படிங்கிறா. நீங்கள் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுடுறீங்க. இப்போ தான் ஜெனி தான் அவங்கள வந்து கிஸ் பண்ணுறா. நீங்களும் அப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் இப்போ விடுவா அப்போ விடுவான்னு பார்த்தா சரியான கிஸ் அடிச்சிட்டு இருக்கா. நீ இப்படி பண்ணாதாண்டி திருந்துவேன், என்ன இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு இப்படி தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்கள் அம்மா தான் உங்களோட ஒரு நாக் பண்ணுறாங்க. ஏன் நிலா துரடி கதை அப்படின்னோடனே நீங்கள் இப்போது ஜெனியை தான் அப்படி தள்ளிட்டு, ஐயோ அம்மா நீங்கள் இருக்கிறத மட்டும் பார்த்தாங்கன்னே நான் எப்போவுமே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் பயத்தில் அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு அவள் கிஸ் பண்ணதே உங்களுக்கு பறந்து போயிட்டு அப்படி அந்தளவுக்கு நீங்கள் வந்து பதட்டமாக இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கதவை துரடி என்ன இளவடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவை போட்டு கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து ஜன்னல் வழியாகவே எகிரி குதிக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ்ல. நீங்கள் கட்டில் கீழே போட்டு தட்டி விட்றீங்க. ஏன்டி உன்னை பார்க்க வந்த பாவத்துக்கு நீ எதிரில் தள்ளி விட்றா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு இருக்கா. நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ செடியும் அப்படி வந்து தவக்கலை மாதிரி அப்படி வந்து கட்டில் கிளியே வந்து போகிறா. இப்போ நீங்கள் தான் அப்படி மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் அலைவரை செஞ்சுருப்பீங்க. அப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒன்று எல்லாம் கண்ணில் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு அப்படி நார்மலாக இருக்கிற மாதிரி அப்படின்னு வந்து திறக்குறீங்க. உனக்கு கதவை திறக்க எவ்வளோ நேரம், அப்படி என்னத்தை பிடிங்கிட்டு இருந்த உள்ள அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் கேட்டுட்ருக்காங்க. அம்மா இது யார் ரூம் தானே, நீ எதுக்கு வர அப்படின்னு ஒன்று நவுல்றி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து அவங்க ரூம்குள்ளே தான் வந்து பீரோ அப்படி இருக்கும். பீரோனா தெரியுதில்ல உங்களுக்கு, ஐயோ கபோர்டு அந்த மாதிரி அது வந்து இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஒரு முளை பீரோ வச்சு 1000 வாட்டி ரூம்குள்ளே வர, ஏம்மா இந்த பீரோவை தூக்கிட்டு போவோம் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. ஏன்டி ஏன் இங்கே பாரு, இந்த வீடே என் பேரில் தான் இருக்குது, வாயை உடச்சிட பார்த்துக்க, அமைதியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாட ஒன்று அப்பாட்ட சொல்லித்தரேன், சொல்லு உங்கள் அப்பா கரெக்டாக போய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டில் வந்து உங்களுக்கும் மரியாதை கிடையாது, உங்கள் அப்பாவுக்கும் மரியாதை கிடையாது. இப்போது நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இது அது பேர் என்ன, அரிசி வைக்கிற வாளி அது கொண்டே ரூமுக்குள்ளே தான் இருக்குது. அது இல்லை எங்கே இருக்கணும், கிச்சனுக்குள்ளே. எதுக்கு சொல்லுங்கள், எனக்கு காலையிலேயே எங்கள் அம்மா வந்து எழுப்பி விடணுமா, அதனால் வந்து சோறு பொங்கும்போது வந்து என் கதவை தட்டுவாங்க, நிலா துறை அப்படின்னு சொல்லி தட்டுவாங்க. நானும் திக்கி திணறி போய் எந்திரிச்சு கதை துறப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்து அரிசி அள்ளி போடுறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் எந்த ஊர்லையாட்டி இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் பெதரிலேயே ஒரு போட்டு இது யார்கிட்டடி சொல்லிகிட்டு இருக்க, இப்போ யார் கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு.
ஜெனி தான் அப்படி கீழே உட்காந்து அந்த கட்டில் கீழே தானே இருக்கா, அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ தான் கட்டில் கீழே பார்க்குறா. பார்த்தா ரொம்ப தூசியாக இருக்குது மண். அடி சோம்பேறி பிடிச்சவளே, ஒரு தூத்துருக்கிய அடி, அதாவது க்ளீன் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு அவளும் அப்படி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ குப்பையாக இருக்குது. இதில் வேறு தின்னுட்டு பண்டை கவரை வேறு இங்கே தான் போட்டிருக்கா. அதாவது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கவரை கட்டில் கீழே தான் போட்டு வச்சுருப்பீங்க. அது எல்லாமே இருக்குது. தூசியாக வேறு அவள் வேறு இதில் வேறு பிளாக் கலரில் அந்த மாதிரி தான் போட்டுருவா. பிளாக் கலருக்கு தூசி பட்டால் எப்படி தெரியும், ரொம்ப அழுக்காக தெரியும்ல, இந்த மாதிரி ஆகிட்டு. இப்போ நீங்கள் தான் அப்படி உங்கள் அம்மா கட்டில் கீழே பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா தான் பீரோக்குள்ளே என்னமோ நோண்டிகிட்டு இருக்காங்க. அம்மா என்ன கருமத்தை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு. திரும்ப என் ராஜ ரகசியம்லாம் இதில் தான் இருக்குடி, பார்க்கக்கூடாது அப்படின்னு. என் அம்மா பெரிய அப்படி ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்களும் அப்படி வந்து உங்கள் கட்டில்கிட்ட வந்து அப்படி நிற்கிறீங்க. இப்போ தாங்க ஜெனி அவளுக்கு கை குறுக்குறுன்னு வருது. இப்படி பண்ணிடுறேன்னா அவங்க காலை வந்து அப்படி பிடிச்சிடுறா. நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கத்திடுறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து பீரோக்குள்ளே வந்து எதையோ வந்து நோண்டிட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் இப்படி கத்தணுன்னே உங்கள் அம்மாவும் திடீர்னு திரும்பிட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அண்ணே நீங்கள் இப்போ என்ன சொல்ல அப்படி சொல்லிட்டு கீழே இப்படி பார்க்குறீங்க. என்ன செய்யணும்னு தெரில. அம்மா கருப்பாம்பூச்சிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. கருப்பாம்பூச்சா இரு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. ஜெனி அப்படி சொல்லி பல்ல கட்டுறோம். நீங்கள் வெளியே உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்படி கையை கட்டுறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் கதவு இருக்கிற சவுண்டு கட்டுன்னு டக்குன்னு எஞ்சி நினைக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா அந்த விளக்க மாதிரி தட்டிகிட்டே வராங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன்டி, ஒரே நம்ம வீட்டில் கருப்பாம்பூச்சி தான், எங்கே போச்சு கருப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க உங்கள் அம்மா. நீங்கள் தெரிலம்மா பறந்து போச்சு அப்படின்னோடனே உங்கள் அம்மாவும் அந்த பீரோவுக்கு பின்னாடி அப்படிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க, டேபிள் பின்னாடி அப்படின்ட்டு. இப்போ கட்டில் கீழே போகலான்னு பார்க்காங்க. அம்மா அப்படின்னு என்ன இந்த வெளியே போகுது அப்படின்னோடனே வெளியே போதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விளக்க மாதிரி எடுத்துகிட்டு அப்படி வெளியே போயிடுறாங்க. உடனே நீங்கள் தான் வெளியே வா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜெனி டக்குன்னு வெளியே வர பார்த்தா மேலே ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அப்படி வந்து நிறைய டஸ்ட்டாக அப்படி ஒட்டியிருக்கு. அப்படியே சோம்பேறி பிடிச்ச வேலை ஏடி இப்படி கீழே கூட க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீ வருவான்னு எனக்கு என்ன தெரியவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. என்னது அப்படிங்கிறா. அது அப்படி தான் நீங்கள் மட்டும் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பீங்களோ அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அப்படியே ஜெனியை யோசிச்சு பார்க்குறா. நம்ம இதோட கேவலமெல்லாம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறா. சரி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து உங்கள் கடலில் வந்து கிஸ் பண்ணுறா. நீங்கள் அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஒன்று நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் தெளிகிறீங்க. இப்போ போ சீக்கிரம் போ, எங்கள் ஆட்டக்கறி வந்துடுவா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஒன்று எப்போ மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. மீட் பண்ணுறதா உனக்கு மரியாதை ஊருக்கு போய் சேருங்க, காலேஜுக்கு போங்க, உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அதெல்லாம் போக முடியாது, 10 நாள் நான் இங்கே தான் இருப்பேன். ஐயோ லவ் பண்ணுறங்க பேரில் முத்தி போய் அலையிறா போலையே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜெனி தான் சொல்கிறா. சொல்லு எப்போ வருவா அப்படின்னு நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கு வந்து ஒரு கல்யாண வீடு இருக்குது. அந்த கல்யாண வீட்டுக்கு வாங்க, நல்ல சோறு போடுவாங்க, சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எங்கள் ஊரில் ஃபுல்லாக திருவிழா தான். அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்ச பிறகு தான் நான் வந்து காலேஜெலாம் வருவேன். எப்படி நீங்கள் அப்படின்னோடனே பரவாயில்ல நானும் இருக்கேன் அப்படிங்கிறா. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாட்ட மட்டும் நீங்கள் மாட்டினீங்க. உங்களை வந்து என்னால் மட்டும் இல்லை, வேறு யாராலையுமே காப்பாற்ற முடியாது. போலீஸ் கூட வந்தால் கூட எங்கள் போலீஸே அடித்து போட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி ஆனாவும் உங்கள் அம்மாவுக்கு எல்லோரும் இப்படி பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க. உடனே நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அம்மாட்ட தைரியமாக எடுத்து 2 வார்த்தை பேசுங்களேன் அப்படின்னு. ஜெனியோ சரி அப்படி சொல்லிட்டு வந்து அவளை வந்து அப்படி அமைதியாயிடுறா. இங்கே அப்படியே வந்து ஜன்னல்லேருந்து அப்படியே வந்து கீழே பார்த்தோன்னா ரோஸ் நின்றுட்டுருக்கா. இந்த 2 கருமம் பிடிச்சதுக்குள்ளே என்ன வேலை பார்த்துட்டு இருக்குது, இன்னும் வரமாட்டேங்கி. ஆனால் எனக்கு ஒரு சைடு ஒரு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா ஜெனி வேறு ரொம்ப கோபத்தில் போன வகுத்து அடிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா உங்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவ எங்கே இருக்கோ, ஐயோ நான் வேறு மாட்டிடுவேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பயத்தில் நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க சீக்கிரம் போங்க, எங்கள் அம்மா வரக்கில் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜன்னலேருந்து இறங்குறா. இப்போ தான் ரோஸ் பார்க்குறா. அப்பா வந்துட்டாயா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கா. மச்ச சீக்கிரம் இறங்கி தொலை பக்கி அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. உடனே ஜெனி தான் நில்லடி வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படி தட்டு மாதிரி 2 பேரும் இறங்கிட்டாங்க. இங்கே ஜெனி தான் கீழே இறங்கி டாட்டா போட்டுட்ருக்கா. நீங்களும் போய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு சடலை போட்டிடுறீங்க. எல்லாம் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு ரோஸும் தலையில் அடிச்சு நிற்கிறா. வாடி சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அவங்க வாடகைக்கு வாங்கியிருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அது வீடு இல்லை, அது குட்டி ஒரே ஒரு ரூம் தான். அதில் எப்படியோ போய் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துருக்காங்க.
இப்போ 2 பேருமே அங்கே கட்டில்லாம் கிடையாது. அது சும்மா வந்து பாய விரிச்சு தான் படுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தலைவாணி இருக்குது. அப்புறம் வந்து 2 பேரும் அப்படி படுத்திருக்காங்க. இங்கே ஜெனிக்கு ஒரே ஆனந்தம். எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப நாளைக்கு கழிச்சு அவளை கிஸ் அடிச்சிருக்கோம், ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வரையும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே ரோஸு அங்கே வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கிராமமாக தானே, நெட்டும் கிடைக்க மாட்டேது, நெட்ஒர்க்கே இல்லை, இது என்ன இது காட்டுக்குள்ளே தான் போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து சனாக்கு மெசேஜ் பண்ண வழி இல்லாமல் அவளும் படுத்திருக்கா. ஐயோ இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போய் என் காதல் பிரிஞ்சு போயிரும் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்டி ஒரே புலம்பிட்டே இருக்க அப்படின்னு. இப்போ ரோஸ் தான் ஜெனி பக்கம் அப்படி திரும்புகிறா. ஆமாடி உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சி அங்கே போய் என்ன பண்ண அப்படின்னு. அடித்த அப்படிங்கிறா. அடிச்சியோ? பாவுண்டி, நான் கூட அவளை கழுவி தான் ஊற்றுவேன், பட் இருந்தாலும் குட்டி பிள்ளைடி ஏன்டி அடிச்ச அப்படிங்கிறா. ஏன்னா அடித்ததே வேறடி அப்படிங்கிறா. அங்கே ரோஸுக்கு வந்து புரிஞ்சிருது. அடி பாவிகளா, கரும்பு பிடிச்சி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கடுப்பில் இருக்கா. நானும் தாண்டி லவ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கிஸ்ஸு கூட அடிக்கலடி. அவள் அந்த சனா இன்னொரு ஹக் கூட பண்ண விட மாட்டேங்கான, நீ கிஸ் வேறு அடிச்சுட்ட, அடுத்து என்னெல்லாம் பண்ண போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நிலா ஓகே சொன்னால் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியை பில்லோவை வச்சு ரோஸ் வந்து அடிச்சிட்டு இருக்கா. அடிக்கிறதுடி வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியை சொல்லிட்டு இருக்கா. சரி நாளைக்கு ஊருக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் சொல்கிறான். உடனே இப்போ ஜெனி தான் நோ நாளைக்கு ஒரு கல்யாண வீடா, அங்கே வந்து நிலா வருவாளாம், அதனால் அங்கே போகணுமா. அதுக்கப்புறம் வந்து திருவிழாலாம் இருக்கான். ஸோ நம்ம வந்து காலேஜுக்கு ஒரு நாள் முன்னாடி போனால் போதும், நம்ம ஃபுல்லாக எங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு. மனசாட்சியே இல்லாமல் பண்ணாதடி அப்படின்னு. அப்போது ஜெனி சொல்கிறா, நீ அப்போ சனாவை கிளம்பி இங்கே வர சொல்லு. அப்பா அவள் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாதடி, அம்மா போலீஸ், அப்பா போலீஸ், அவள் அண்ணன் போலீஸ், மொத்தத்தில் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சனாவும் சொல்கிறா. ஒன்று அது ஓன் தப்பு, நீ வந்து போலீஸ்கார குடும்பமாக பார்த்து லவ் பண்ணால் அது ஓன் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியும் சொல்கிறா. அப்படியா இருக்குடியா, இவங்க லவ் மேட்டர் உங்கள் வீட்டுக்கு தெரியும்ல, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, 10 போலீஸ்க்கு சமம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ ஜெனி தான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டியே, நெஞ்சமெல்லாம் அப்படின்னா இருக்குது தம்பி, அந்த மாதிரி வந்து அவளும் பார்த்துட்ருக்கா. சரி தூங்குடி நேராகுது அப்படி சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து அப்படி தூங்கிட்டாங்க. இந்த சைடு அப்படி நீங்கள் இங்கே வந்தோன்னா நீங்கள் வந்து ஒரு பரவச நிலையில் இருக்கீங்க. இப்போ வந்து பில்லோ ஹக் பண்ணிட்டு தான், ஐயோ எனக்கு கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஒரு ஆனந்தத்தில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் நீ என் ஓவர சீன் போடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்படி வந்து நீங்கள் வந்து அப்படி வைக்கப்பட்டு அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அங்கே ஜெனி தூங்கவே இல்லை, அது பைத்தியமாக தன்னால் சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ ரோஸ் தான் அப்படி சொல்கிறா, கடவுளே இந்த பிள்ளையை காப்பாற்றும் அப்படி சொல்லிட்டு வந்து அவன் மண்டையில் கை வைக்கிறா. விட்டு ஜெனி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை தட்டி விட்றா. இப்படியே போனால் கீழ்ப்பக்கத்தில் தானே போய் சேரணும், காதல் முத்தி போய் அழிறீங்கடி அப்படின்னு. நீ அப்படின்ட்டு அவள் ரோஸை பார்த்து கேட்குறா. நானும் தான் லவ் பண்ணுறேன், ஆனால் ஒன்றை மாதிரி கிறுக்கு மாதிரிலாம் சுற்றலை என்ன அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உன்னை போடி அப்படி சொல்லிட்டு வந்து அவளுக்கு வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இது நைட்டு ஃபுல்லாக தூங்காது, நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டா. இப்படி வந்து அப்படி காலையில் ஆகுது. நீங்கள் நல்லா தூக்கம், சரியான தூக்கம் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு, நம்ம அம்மா காலையில் வருவாங்க, அரிசி எடுக்கணும் கதவை தர, பீரோ திறக்கணும் கதவை தர அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை சாத்தி தான் போட்டிருப்பீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா தான் அப்படி கதவு தட்டலான்னு வராங்க, பார்த்தா கதவு சாத்திருக்கிறது தெரிஞ்சிச்சு. இவன் இன்னும் கதவு நைட்டு ஃபுல்லாக திறந்து போட்டு தூங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அப்படியே உங்கள் அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுறாங்க, ஜன்னலெல்லாம் திறந்து விடுறாங்க. நீங்கள் மறுபடியும் அந்த போர்வையை போத்திட்டு அப்படி மறுபடியும் தூங்கிட்டீங்க. ஒன்று ஐயோ இந்த பரதேசி வேறு எலும்பாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படி கத்தி பார்க்குறாங்க. எந்திரி ஒரு பொட்டை பிள்ளை, 9 மணிக்கு மேலே தூங்கினா இந்த வீடு விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எங்கே விளங்காடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் இல்லை ஸ்நாக்ஸ் கவரு அப்படி வந்து அப்படி உருட்டி காமிக்கிறாங்க. நிலா இன்றைக்கி நேற்று நைட்டு உங்கள் அப்பா உனக்கு பிடிச்ச பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, இங்கே பாரு எந்திரி, இங்கே பாரு அப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க எந்திரி அப்படின்னோடனே நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க.
ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லேயும் இப்படி தான் எழுப்புவாங்க. அது வந்து காலையிலன்னு இல்லை, நம்ம மதியானம் தூங்கினாலும் சாயந்தரம் போல இருக்கும்ல. நான் மதியானம் சாப்பிட்ருக்க மாட்டேன். அப்போ வந்து நான் வந்து சாயந்தரம் அப்படி 5 மணி அப்படி 6 மணி முடியல எனக்கு தூங்கலாம் அப்படியே லென்த்தாக போகும். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எழுப்புவாங்க. நான் எந்திரிக்கவே மாட்டேன், மறுபடியும் உருண்டுகிட்டே கிடப்பேன். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அப்பா பண்ணை வாங்கிட்டு வந்திருக்காங்க, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்திரிச்சிருவேன். ஆக்சுவலி நான் தீனி பண்டாரெல்லாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை. நான் அப்படிலாம் வளரல. ஓகே, நான் அப்படி வளர்த்துட்டாங்க சரியா? அதெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து உங்களை எப்படி எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? இப்போ நீங்கள் தான் அப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னே போய் பாரு அப்படின்னோடனே நீங்கள் போய் அவங்க ஹாலுக்கு ஓடி போய் பார்க்கிங்க. பார்த்தா இருக்குது. இப்போ மட்டும் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நீங்கள் போய் எரிமலையாக பொங்கியிருப்பீங்க. இருக்குது ஒன்று அப்படி பல் விளக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு வேறு என்ன, நம்மளுக்கு அது திங்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இந்த சைடு ஜெனியை பார்த்தோன்னா அப்படியே அவள் இப்போ தான் தூங்கிட்டு இருக்கா. ஒன்று ரோஸ்னா வாடி டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி 2 பேரும் அந்த ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல அந்த டீ கடைக்கே போகிறாங்க. அந்த அண்ணே, என்னம்மா என்ன ஊருக்கு போலையா, நிலாவோட அம்மா எப்படி அப்படின்னு உடனே இப்போ ரோஸ் தான், அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே அரைச்சி பேசுகிறாமல் இருந்தாங்கண்ணா அப்படின்னு. சரிதான், என்ன தான் நீங்கள் அவங்க அம்மாவோட ஆட்டத்தையே பார்க்க போகிறீங்க. அவங்க அம்மா ஆடுவாங்களா? ஆட மட்டுமா செய்வாங்க, அவங்க அம்மா பரதநாட்டியம் ஆடுவாங்க பாருங்கள் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு. டீயாம்மா அப்படின்னு. ஆமாண்ணா டீ அப்படின்னு 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து உங்கள் சைடு வந்து பார்த்தோன்னா உங்கள் அம்மா தான் என் கூட கல்யாண வீட்டுக்கு வரியா இல்லையாடி அப்படின்னு. நீங்கள் வாரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உடனே உங்கள் அம்மாவும் சரி கிளம்பு மதியானம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து பொண்ணு வீடு, நைட்டுனா மாப்பிள்ளை வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ பொண்ணு வீடு, அதனால் வந்து மதியானம் போகணும். இப்போ நீங்களும் வந்து கிளம்பிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு பந்தியா என் கூடையே நிற்கணும், காலை கிளப்பிட்டு மட்டும் ஓடுனேன் மொபைல் குன்றும்பதுங்க. அதுக்கப்புறம் யாராட்டு கேட்பாள் ஏதாட்டு, உங்கள் அம்மா உனக்கு எத்தனை பவுன் செஞ்சுருக்கா, எவ்வளோ செயின் வச்சுருக்கா, எவ்வளோ நகை வச்சுருக்கா, அதெல்லாம் ஓட்டி சொன்னான்னு வச்சுக்கிங்க அப்படின்ட்டு. அப்புறம் கழுத்தில் ஒன்று நம்பி ஒரு தங்க செயின் போட்டு விட்ருக்கேன், அதை உள்ளேயே போட்டுக்கணும், வெளியே மட்டும் எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க, அம்மா எனக்கு இந்த செயினே வேண்டாம்மா, நீ இருந்த ஒரு ஏன் முன்னாடியே சுற்றிட்டு இருப்பேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கழுத்த போகிறீங்க. கழுத்தில் கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படி போட்டுக்கிறீங்க. இப்போ உங்கள் செயின் வந்து உங்கள் கழுத்தில் தான் இருக்கணும், ஆனால் வெளியே தூக்கி போடக்கூடாது. அந்த டாலரில் எதுக்கு இருக்குன்னே உங்களுக்கு இன்னும் தெரியாது. நீங்கள் வந்து உள்ளே செயின் போட்டுருக்கு, எதுக்கு மாதிரி இந்த டாலர் வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்களும் அழகாக ரெடியாக இருக்கீங்க. ரெடி ஆகிட்டு என் கூடையே தாண்டி இருக்கணும், எங்கேயாட்டு போனேன் எவ்வளோட்டு கூட்டான்ட்டு கொண்டுரும் பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மிரட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சரி, ஐயோ எனக்கு 18 வயசுக்கு மேலே ஆகுது, எல்லோரும் சொன்ன சிரிப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன எப்படி போட்டிருக்கீங்கன்னா ஒரு அழகிய ஜிமிக்கி கமல் கோல்டன் கலரில், அதுக்கப்புறம் வந்து தாவணி தான் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க. தாவணினா அப்படி வில்லேஜ் ஸ்டைல் அப்படி இல்லை, இப்போல்லாம் மாடர்ன் தாவணிலாம் வந்துட்டு இல்லை, அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. உடனே உங்கள் அம்மா வந்து கொலுசு போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு தராங்க. நீங்கள் வேண்டாம் போடு அப்படி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே நீங்களும் அப்படி போட்டுக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் அப்படி ரொம்ப இருக்குன்னு மாட்டி விட்றாங்க. அம்மா ஏம்மா அப்படி ஒன்று பார்க்குறதுக்கு சந்திரமுகி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே பாரு பார்த்துக்கோ எல்லாம் பத்திரம், ஒரு இங்கே பாரு 2 லட்சம் கழுத்தில் தொங்குது, காதில் தொங்குறது வந்து ஒரு 1 லட்சம், அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தில் நீ ஒரு 3,50,000 சுமந்துட்டு வார, எவன் நாட்டு ஒன்று கடத்தினான்னு வச்சுக்கிங்க, இது அவ்வளோத்தையும் கலத்தி என்கிட்ட தந்துட்டு போயிரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. நீ படிங்க, உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, ஒன்றும் பேச முடியல, நீங்களே பார்க்குறீங்க, நீ எல்லாம் ஒரு தாய் குலமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. சொல்ல முடியல, நீங்கள் எல்லாத்துக்கும் டிங்கின்னு ஆட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, நீங்கள் பாரு போனோன்னு எல்லாத்தையும் பார்த்து முதல்ல நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நான் நல்லா இருக்கேன்னு கேட்டோன்னே தான் அவங்க வீட்டில் வந்து செல்வம்லாம் பொங்கி வலியும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. போகிற எழுத்து பேசாத, இங்கே பாருமா நான் ஒன்று எழுத்து பேசலை, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சரியா, எழுத்து பேசுகிறான்னு மட்டும் சொல்லாது, ஒன்றுச்சு 3 இடம் உள்ளன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஆரம்பிக்காங்க. எம்மா தாயே பெரிய கும்பிடு, நான் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், வேணா மறுபடியும் போடுறேன், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி நேராவது வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் கூடுறாங்க. உடனே நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய், அப்பா இது எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, உனக்கு என்னம்மா நீ தேவதை அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு
அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. உடனே நீங்கள் உங்கள் அம்மாவை விட்டு சிரிச்சிட்ருக்கீங்க, இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு துமுறு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எல்லாருமே ஒரு காரில் தான் அப்படி 3 பேருமே அந்த காரில் போயிட்டு அப்புறம் கிட்ட தானே இருக்கும் அந்த கல்யாண மண்டபத்தில் போய் அப்படி ரீச் ஆகுறீங்க. இப்போ 3 பேருமே அப்படி உள்ளே இறங்கி போகிறீங்க. பார்த்தா உள்ள சொந்தக்காரங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே எரிச்சல் ஆகுது. ஏன்னா நம்ம கசின்ஸ் கூட பரவாயில்ல, அப்படி நல்லா பேசிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த வயசானவங்களாம் இருக்காங்களா, அவங்களும் ரொம்ப போட்டு பாடப்படுத்துவாங்கல்ல. இப்போ நீங்கள் அப்படி உள்ளே போகிறீங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இது உன் பிள்ளையாடி, நல்லா பெருசாக வளர்ந்துட்டாலே, நான் பார்க்கும்போது குட்டியாக இருந்தா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவனை நீங்கள் ஆமாம் அப்புறம் அப்படியேவா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் மனசுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெளியே சொன்னால் தான் உங்கள் அம்மா காதை பிடிச்சி திருவிடுவாவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தவுடனே கழுத்தையும் காதை தான் பார்க்காங்க. உடனே நீங்கள் அப்படி சொல்லிட்டு தாவணியை நல்லா இப்படி இழுத்து போத்திக்கிறீங்க. உடனே நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி பார்க்கல்வா போகிறோம், அவ்வளோ நல்லா அள்ளி போட்டு வராள்வ, அதை 4 பேர் இப்படி தான் பாப்பாவுன்ட்டு ஒரு எண்ணம் கிடையாது, நல்லா ஊற்று பாப்பாள்வ கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் எப்படின்னா அவங்களுக்கு உங்கள் அம்மா வயசு தான் இருக்கும். அவங்க தான் கேட்காங்க, உன் பிள்ளையா இது அப்படின்னோடனே உங்கள் அம்மா ஆமாம் அப்படின்னோடனே, அம்மா என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ காலேஜ் ஃபஸ்ட் இயரா, படித்து முடிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீங்கள் மனசுக்குள்ள தூக்கு போட்டு தொங்க போகிறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறீங்க. சொல்லவா முடியும், ஏதாட்டு வேலை பார்க்கணும், வேலைலாம் நம்மளுக்கு சரி வருமா, என் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட ஆரம்பிக்காங்க. எம்மா அங்கே வேறு யாரோ கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை திருப்பி விட்டுட்டீங்க. நீங்கள் இப்படி பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேலை சொல்லி கிடையாது, ஊருக்குள்ளே ஒரு பிள்ளை இருந்துடக்கூடாது, வந்துடுவாள் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படி வாசலையும் பார்த்துட்ருக்கீங்க, வேறு யாரும் எதிர்பார்ப்பீங்க, அங்கே ஜெனியையும் ரோஸையும் தான் வாராலாம் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா 2 பேருமே அப்படி டன் 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 டான் அப்படி சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்காங்க. அங்கே ஜெனியுமே அழகாக ரெடியாகி வந்திருக்கா. ரோஸ் சும்மா நார்மலாக தான் வந்திருக்கா. யானை தான் இங்கே இல்லை, யானை பார்க்குறக்காண்டி வேணால் நான் அழகாக ரெடியாகும், இங்கே தான் யாருமே இல்லை, நான் என்னத்தை ரெடி ஆகுறது அப்படி சொல்லிட்டு சாப்பிட போகிறதுக்கு எப்படி போனால் என்ன அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படி சும்மா நார்மலாக அப்படி ரெடியாகி வந்திருக்கா. இப்போது நீங்கள் 2 பேர் தான் அப்படி பார்க்கிங்க. இப்போ ஜெனிக்கெலாம் பார்த்து இப்போவுமே உங்களே ஹக் பண்ணணும் போல இருக்குது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ ஜெனி தான் அப்படி ரோஸ்ட்டு சொல்கிறா, மச்சா ஆள் செம்மையாக இருக்கல்ல அப்படின்னோடனே, அதான் இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, மூடிட்டு சோத்து தினமாக போனமான் இருக்கணும் பாரு. அது அவங்க அம்மாவை பாரு, அவளோட கையவே பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. இதில் நீ எப்படி அவளை கூடுவேன் அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் அம்மா அவங்க கையே பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. ஐயோ என் மானம் போகுது, 18 வயசு 19 வயசு ஆக போகுது, எங்கள் அம்மா இன்னும் எலிகேச்சி பிள்ளையாக நினச்சி கையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க. காரணம் என் கழுத்தில் கிடக்கிறதும் என் காதில் கிடக்கிறதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அப்படி ஜெனி எப்போது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, அவ்வளோதான், தூரத்துலேருந்து நோக்கிக்கிட வேண்டியதான். இப்போ என்னன்னா, இது உங்கள் அம்மா வயசோட கம்மி வயசில் ஒருத்தங்க, ஒரு 2-3 வயசு கம்மி வயசில் ஒருத்தங்க வராங்க. வந்துட்டு இது உன் பிள்ளையம்மா அப்படி சொல்லிட்டு சுற்றி சொடக்கில் விட்டு உங்களுக்கு முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ சை அப்படி சொல்லிட்டு நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கொடுக்குறீங்க. யார் இது, உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஒன்று ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி, இங்கே பாருமா நீ குட்டி பிள்ளை இருக்கும்போது என்கிட்ட எப்படி இருந்து தருமோ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. யாரையா நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் ஐயோ கடவுளே நீ என்னெல்லாம் பார்க்கணுன்னே தலையில் எழுதியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வெறுத்துட்டு எதுக்கு தான் வந்தோமோ 7 வீட்டில். இப்போ நான் வீட்டிலேருந்து எப்படி இருந்திருப்பேன், அப்படி ஒரு ஷர்ட்டை போட்டு ஒரு பாவடையை போட்டு சிப்ஸ் தின்னுட்டு எம்சாரியை வீட்டில் டிவி பார்த்துட்டு ஜம்முன்னு இருந்திருப்பேன். இதெல்லாம் வரணும் தலையில் எப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை தேடுறீங்க. உங்கள் அப்பாவை பார்த்தா அங்கே வெளியே எப்பா நம்மளுக்கு இது சகவாசம்லாம் சரி வராது, ஏன்னா உங்கள் அம்மா வீட்டு சைடு ஃபங்க்ஷன் போல், அதனால் எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா தனியாகவே உட்காந்துருக்காங்க. அப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை எட்டியே பார்க்கல, போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உடனே இப்போ எல்லோரும் அப்படி சரி வாங்க எல்லோரும் சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் வரையா கூட்டம் சரியான கூட்டம், எல்லாம் மோதிட்டு உட்கார்ற கூட இடம் இல்லை. ஒன்று ரோஸ் தான் சொல்கிறா, வாடி வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, இருட்டி அப்படி சொல்லிட்டு ஜெனியும் அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்களும் அப்படி ஜெனியை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பறக்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இப்போ உங்கள் அம்மா பெதறிலே ஓடுறாங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல, ஒழுங்காக பார்த்து வாடி, எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க, போடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தள்ளி விடுறாங்க. ஐயோ என் மானம் மரியாதை எல்லாம் கப்பலில் போகுது அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க.
இப்போ என்னென்னா அப்படி வந்து உங்களுக்கு அந்த சைடு வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒன்று இப்போ ஜெனியும் ரோஸும் தான் அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வராங்க. ஜெனியை ரோஸை பிடிச்சி ஓடி ஓடி அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு வரா. ஒன்று ஜெனி இது ரோஸும் ஏன்டி இப்படி போட்டியா படுத்துற, ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் கிராமத்து சைடு போனோன்னா பந்தி வைக்கும்போது அவங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும். சும்மா நம்ம ஆட்களுக்கு பசி தாங்க முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதில் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போய் எப்படி வந்து ஜெனி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டா, அந்த சைடு வந்து ரோஸ் உட்காந்துருக்கா. இப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படி மனசு அப்படி குள்ளுன்ட்டு அப்படி வந்து 5 கிலோ ஐஸ்கிரீம் தின மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் அப்படி பக்கத்தில் பார்க்குறீங்க, பார்த்தா வந்து ஜெனி வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னா 2 பேருமே ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. அது எப்படின்னா சும்மா தனித்தனி சேர் அந்த மாதிரி இல்லை, ஸ்டேட்டாக வந்து டேபிள் மாதிரி இருக்கும். உட்கார்றதுக்கும் அப்படி தான், சாப்பிட்றது இதுவும் அப்படி தான். அதனால் வந்து அப்படி கேப்லாம் இருக்காது. அப்படி 2 பேரும் ஒட்டி உட்காந்துருக்கீங்க. அங்கே நெருக்கி உட்காருங்க, இன்னொரு ஆள் உட்காரலாம் இங்கே அப்படி சொல்லிட்டு போட்டு பாடப்படுத்துகிறாங்க. அங்கே பார்த்தா ரோஸோட பக்கத்தில் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து உட்காடுறாங்க. உடனே ஐயோ கடவுளே, அவள் பக்கத்தில் அவள் ஆள் உட்காந்துருக்கா, என் பக்கத்தில் போரு, ஐயோ அப்போ இதுன்னு ஏழா அப்படி சொல்லிட்டு ரோஸை வந்து பார்த்து அப்படி தலையில் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜெனி தான், மச்சான் என்ன ரொம்ப ஜாலியாக இருக்க போல், பக்கத்தில் வேறு ஒரு நல்ல அழகான ஆன்ட்டி உட்காந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நீ வாயை மூடு அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சரியான கடுப்பில் இருக்கா. விட்டா எடுத்து அடிச்சிருவா போல், எடுத்து அப்படியே கடுப்பில் இருக்கா. இப்போ அதே மாதிரி சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் போதும் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா இதெல்லாம் சாரி அப்படி சொல்லிட்டு வந்து வைங்க இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நிறைய வைக்கிறாங்க. இங்கே ஜெடிக்கு உங்களை பற்றி சிரிப்பாக வருது. நீங்களும் அப்படி எலி குறைச்ச மாதிரி குறைச்சிட்டு இருக்கீங்க. வாயை என்ன பிளந்து தின்னடி அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எப்படின்னா பசிக்கும், ஆனால் வந்து பந்தியில் வந்து உட்கார எல்லோரும் முன்னாடியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டிலனா நல்லா சாப்பிடுவோம், ஆனால் பந்தியில் இருக்கும்போது ஒரு 2 வாய் எடுத்து வச்சாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீங்களும் கொஞ்சம் தின்ட்டு போதும்மா அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா கம்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை அவ்வளோத்தையும் தின்னுட்டு தான் நீ எந்திக்கிற. அவளை அதுக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நல்லா ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நம்ம தானே கொஞ்சம் டீசெண்டான ஆட்கள், நம்ம தான் டீசெண்ட் பார்ப்போம். அவங்கள சும்மா அவ்வளோத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜெனியும் தான், அவளும் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எங்கள் ரோஸு நிம்மதியாக கூட திங்க முடியல, ஏன்னா அவங்க அந்த ஆன்ட்டி வந்து நெருக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே என்னை யாராட்டும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் அவங்க வந்து கதறிட்டு இருக்கா. நீங்கள் ஜெனிக்கு அவளை பார்த்தா சிரிப்பாக இருக்குது, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நிறைய சாப்பாடு இருக்கா. உடனே ஜெனி தான் சொல்கிறா, அக்கா கிட்டே வந்து லைட்டாக என்கிட்ட எடுத்து வை அப்படிங்கிறா. உடனே நீங்களும் அவன்கிட்ட தள்ளி விட்டு விடுறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் சாப்பிட்ற இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க, உங்கள் இதில் பாதியை காணும். என் பிள்ளைங்கிறது இப்போ தான் நீ ப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும்போது கூட எங்கள் அம்மா இவ்வளோ வந்து என்னை வந்து பெருமை பாராட்டல, இப்போ நிறைய சோர்ஸுங்கும் போது பாராட்டுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க எங்கள் அம்மா, எல்லோரும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ என்னென்னா ரோஸ் வந்து அப்படி அந்த எப்போவுமே வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், எய்த்தாப்பில் வந்து பந்தி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. எய்த்தாப்பில் பார்க்குற சனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒன்று இப்போது ரோஸு என்ன பண்ணனே தெரில, இங்கே ஜெனியை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இல்லை என்னடி அப்படின்னு சொல்லி, இல்லை எய்த்தாப்பில் உட்காந்துருக்கிற சனாவா, இல்லைன்னா எனக்கு காதல் பேத்தி முத்திப்பே எனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஒன்று இப்போ ஜெனியை பார்க்குறோம், சனா தாண்டி அப்படிங்கிறா. ஒன்று இப்போது ஜெனிக்கு என்ன பண்ணு தெரியல, சனா வந்து எப்படி குடிஞ்ச தலை நிமிர அதை பொண்ணுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஐயோ அழகாக வேறு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து ரோஸும் ஜெனியும் வந்து ஈக்குவல் ஆகிட்டாங்க. அப்படி வந்து ஒரு பரவச நிலையில் இருக்காங்க 2 பேரும். இப்போ இவர் எப்படி கூப்பிடுறது, இப்போ ரோஸ் தான் பாயாசம் அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறா. ஒன்று சனாவும் என்ன எங்கேயும் கேட்ட குரல் அப்படி சொல்லிட்டு எதிர்த்தப்பில் பார்க்குறா. பார்த்த ரோஸு அவளுக்கு பார்த்தோன்னே அவளுக்கு மூஞ்சி ஃபுல்லாக வல்லு. அவள் அப்படி கேட்குறா, இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. அதான் சொல்கிறேன்டி, நீ இப்படி சொந்தக்கார ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆனந்தம். அப்போ இப்போ தான் நான் என் பிறவி பழனி அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜெனி நான் என்ஜாய் அப்படிங்கிறா. நீ இருக்கிற வரைக்கும் நான் எங்கே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன சனாவும் சொல்லிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டா. இப்போ ரோஸ் வந்தாங்க, சோறு அப்படின்னு சொல்லிட்டு இலையை மூடி வச்சுட்டு அப்படி வந்து அந்த ஆன்ட்டி தள்ளி விட்டுட்டு அப்படி எழுந்திரிச்சு அப்படி ஓடுறா. இப்போ 2 பேரும் தான் அப்படி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல தான் அப்படி நின்றுட்டுருக்காங்க.
இப்போ 2 பேரும் வந்து இப்போ என்ன சனா வந்து ஒரு பைப்பை திறந்து விட்டுட்டா. இப்போ சனா கை கழுவிட்டு இருக்கா. இப்போ வந்து ரோஸு வந்து அந்த அதே இதில் கழுவிட்டு இருக்கா. எப்படி வந்து இல்லை ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அதான் அழகாக இருக்குடி, ஒரே ஒரு கிஸ் மட்டும் அடிச்சுக்கிறேன்டி அப்படிங்கிறா. உடனே நீ வந்து சனாவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இங்கே அப்புறம் மறுபடியும் கை கழுவுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. உடனே எப்போ போக அப்படின்னே இல்லை இது ஏதோ திருவிழாலாம் இருக்காமே அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போக அப்படின்னு. ஐயோ ஜாலி எப்போ ஒரு கிஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நீ எங்கடி இருக்க, எந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்கிறா, சரி அப்போ நான் இருக்கிற வீட்டில் பக்கத்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்து என்னென்னா ஜெனியும் நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துக்கு வந்து அந்த மீன் விற்றாங்க தெரியுமா, அந்த அக்கா வந்து வராங்க. வந்தோடனே இப்போ ஜெனியை பார்க்குறாங்க. ஏம்மா என்ன நீ இன்னும் ஊரை விட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜெனியும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. உங்கள் அம்மாவும் பக்கத்தில் தானே இருக்காங்க. உடனே நிலாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கூடுறாங்க. உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நல்லாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு தேடி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் அப்படி வந்து ஜெனியை வந்து பார்க்குறாங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைமிங் வந்து நிறைய கேட்குங்க. இப்போ பாருங்கப்பா எஃப்எஃப்லாம் வந்து 30 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒன் ஷாட் வேணால் அவ்வளோது போடலாம் சரியா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது பேர் வந்து எஃப்எஃப்க்கு இவ்வளோ தான். இப்போ நான் வந்து இப்படி லென்த் 60 நிமிஷம்லாம் போட்டால் 2 எபிசோடில் முடிஞ்சு போயிடும் எல்லாம் சரியா. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், போடாமல் எங்கே போகிறேன், நல்லா போடுறேன் சரியா. 30 நிமிஷம் தான் எஃப்எஃப்லாம் சரியா. ஓகே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த எதாவதையும் வந்து இப்படி ஏதாட்டும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஓகே ஸ்டார்ஸ், இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.